இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால் நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால் நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உணர்வாக உணம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. லா 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 பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே
அருளுமே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 49 முதல் 53 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமை நீதியின் ஞாயிறாக நினைத்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அமைதியை சொல்ல வந்தவர் எப்படி மண்ணுலகில் தீயை மூட்ட வந்தார் என்றுதானே தோன்றுகிறது. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். லூக்கா நற்செய்தி 12:49 சொல்லப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் இந்த வார்த்தைகள் இயேசுள்ள வாயிலிருந்து வரணும் என்று நாம் ஆச்சரியப்படலாம். ஏன்னா இந்த மனுஷன், இந்த ஆண்டவன் அமைதியை கொண்டு வந்தவன்லாம் எப்படி வாழ தூக்குறான் என்று யோசிக்கலாம். இயேசு ஆச்சரியங்களின் மனிதர்தான். அவரது அக உணர்வை புரிந்து கொண்டால் இந்த வார்த்தைகளில் ஏராளமான அர்த்தங்கள் புதைந்துள்ளதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசு விரும்புகிற ஒரு சமூகம் அமைதியிலும், அன்பிலும், நீதியிலும், அறிவிலும், சமத்துவத்திலும் நிலை பெற்றதாக இருக்க வேண்டும். அவையாவும் மேல் பூச்சாகாமல் இருக்க ஒரு சமூக புரட்டல் தேவையும் என்று உணர்ந்தார். அந்த அகத்தேடலின் தீக்கனலே இந்த வார்த்தைகள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மத்தியில நிலவுகிற அமைதிகள்ல 2 வகை. ஒன்று திணிக்கப்பட்ட அமைதி, இன்னும் ஒன்று இயல்பான அமைதி. அதாவது அதிகாரத்தை தக்க வைக்க அடக்குமுறைகளால், சமய இன மொழி உணர்வுகளால், சில சலுகைகளால், கொடூர தாக்குதல்களால், கடும் சட்டங்களால் ஒருவித அசமத்துவ அமைதியை செயற்கையாக்குதல், இதைத்தான் திணிக்கப்பட்ட அமைதி. இது எவ்வளவு நாள் ஓடும்னு தெரியாது. ஆனால் 2வது ஒன்று இருக்கிறதே, இயல்பான அமைதி. அதாவது கொஞ்சம் கடினமான அமைதி, எல்லாரும் எல்லாம் பெற்று மகிழ்கிற ஒரு சூழல். சமத்துவ பேணலால், மதிப்பு மாண்பு நீதி நிலைப்படுத்துதலால், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக்கப்படுவதால் புலர்கின்ற ஒரு நிலையான, இயற்கையான, இயல்பான அமைதி. இந்த இயற்கையான அமைதி இல்லாமல் போனதால் தான் நீதியிலான அமைதியை உருவாக்குகிற தீப்பிழம்பாவது நமது கடமையாக இருக்க வேண்டுமே என்பது தான் இயேசு தன்னுடைய வார்த்தைகளால் ஒரு அழைப்பாக முன்வைக்கிறார். காரணம், இயேசுவுக்கு தெரியும், நீதியற்ற, சமத்துவமற்ற, சந்தோஷமற்ற அமைதி போலி போலி போலிதான். எனவே நாம் இந்த நீதியிலிருந்து அமைதி ஊற்றெடுக்க நம்முடைய குடும்பங்களிலே, சமூகத்திலே, பங்குகளிலே, பல சமயங்களிலே, திருச்சபையிலே, அன்பியங்களிலே வாழ்வில் கையாண்ட யுக்திகள் தான் என்ன என்பதை எல்லாரும் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை வாழ் எடுக்கணும்னா வாழ் எடுத்து ஆக வேண்டியிருக்குமா இருக்கும். தீயை மூட்டி தான் விடணும், வந்துட்டான் தீ மூட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது துன்பங்கள் தொடர்ந்தாலும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான், நீதியை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருந்தால்தான் அது நீதி ஞாயிறு என்று சொல்ல முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட போராட்டங்களிலே ரத்தம் சிந்தும் அளவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கும்.
நீ ஒரு போராளியாக விரும்பினால் குறைந்தது உன் உயிரையாவது கொடுக்க வேண்டும் என்று ஷேக்குவாரா சொல்லுவார். இது எரேமியாவின் வாழ்க்கை கூட நமக்கு சான்று. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு எவ்வளவுதான் இழிவு சொற்கள், எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்திருந்த பொழுதும், எவ்வளவுதான் சிலுவை வந்த பிறகும், எவ்வளவுதான் கொலை நடந்த பிறகும், எவ்வளவுதான் உறவுகள் தடை செய்யப்பட்டாலும் கூட சுமைகளை பாவத்தை உதறி விட்டு மன உறுதியோடு ஓடுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, போராடுகிறார். இறையாட்சியுடைய பணி புரிகின்றவர்கள் இப்படித்தான் இருக்க முடியும். உங்களுக்கு அமைதியை உரித்தாகுக என்று சொல்லப்படுகிற சூழலிலே அமைதி ஏற்படுத்தக்கூடிய கருவிகள் நாம மாற வேண்டும். அமைதி ஏற்படுத்துகின்றவர்கள் காரணம் பேறு பெற்றவர்கள் என்று மத்தேயு நற்செய்தி சொல்கிறது. ஒருவேளை முரண்பாடாக இருக்கலாம். அமைதி அல்ல பிளவுகளை உண்டாக்க வந்த இயேசு சொல்லுகிற பொழுது முரண்பாடாக இருக்கலாம். இயேசு முரண்பாட சொல்ல வரல. சில சமயங்கள் அமைதியை உருவாக்குற சமயத்துல இப்படி தீய மூட்டை வேண்டி இருக்குன்னு சொல்லும் அழகா. ஒரு புண்ணை சரியாக்கணும்னா தோண்டி எடுக்கணும். புண்ணை தோண்டி எடுக்கும்போது நாற்றம் அடிக்கும். நாற்றம் அடித்த பிறகுதான் சரியான மருந்துகளை போட்டு அந்த புண்ணு சரியாகனா மணக்கும் உடம்பு. அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட அநீதிகள், அக்கிரமங்கள், அடாவடித்தனங்கள் நிறைந்த இந்த உலகத்துல அமைதியை, நீதியை, சமத்துவத்தை, சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் உயிரை கொடுத்துதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நம்மை குறித்து சொல்லலாம், இவன் தீயை முட்டை தான் வந்திருக்கிறான்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்துல அதற்கான கருவிகளாக நம்ம மாறுவோம். ஆமேன். அன்பே உருவான இறைவா, நீதியிலான அமைதியை, சமத்துவத்திலான அமைதியை, சந்தோஷத்திலான அமைதியை எங்கும் நிலைப்படுத்த எங்களை ஒரு சிறு கருவியாக மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். கடவுளே, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா?
எனது இதயமும் இலக்கும் அறிவும் நன்றி என்று பாடுமே. எனது புன்னகை தெளிவும் தேடலும் நன்றி என்று பாடுமே. என்றும் உன்னை நன்றி என்று பாடும், என்றும் உன்னை நன்றி என்று பாடும். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். இயற்கை வளமும் பறவை விலங்கினம் நன்றி 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 என்று சொல்லும். மீனும் நீரும் வானும் கோள்களும் நன்றி 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 என்று சொல்லும். நிலமும் கடலும் காற்றும் கலைகளும் நன்றி என்று பாடுமே. மழையும் நெருப்பும் மனித இனமும் நன்றி என்று பாடுமே. என்றும் உன்னை நன்றி என்று பாடும், என்றும் உன்னை நன்றி என்று பாடும். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். நேய நினைவோடு நிதமும் காப்பதனால் நேச நன்றி என்பேன். என் இறைவா, உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.